Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Indhu'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஸ்டாம்பிங் நெயில் ஆர்ட். அதுவே வந்துட்டு கொஞ்சம் டிஃபரெண்டா பார்க்க போறோம். சோ உங்களுக்கு ஸ்டாம்பிங் நெயில் ஆர்ட்லாம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோ கண்டினியூஸா பாருங்க. இப்போ வந்து நான் என்னோட எல்லா விரலையும் வந்து ஒயிட் கலர் பேஸ் கலர் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்டாம்பிங் இமேஜ் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம ஸ்டாம்ப் பண்ண போறோம். இது ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலா ஸ்டாம்பிங் எப்படி பண்ணுவோமோ அந்த ஸ்டாம்பிங் தான் ஃபர்ஸ்ட் நான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு அந்த இடத்த ஸ்க்ராப் பண்ணிங்க. அதுக்கப்புறமா ஸ்டாம்ப் பண்ணிடலாம். இவ்வளோதான். நான் வந்து ஸ்டாம்பிங் எப்படி பண்ணணுன்ற வீடியோ வந்து டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வேணும்னா நான் ஐ கார்டில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். உங்களுக்கு ஸ்டாம்பிங்கே எப்படி பண்ணணும்னு தெரியாதுன்னா. இப்போ இதை வந்துட்டு என்னோடய விரலில் நான் ஸ்டாம்ப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த ஸ்டாம்பிங், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு காஸ்மெட்டிக் ஸ்பாஞ்சுன்னு சொல்லிட்டு நிறைய மாலில் அந்த மாதிரி கடையிலலாம் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு க்ரீன் கலர் வந்துட்டு இதில் இந்த மாதிரி போடுறேன். இது வந்துட்டு ஒரு ஓம்பரி லுக் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டாம்பிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இது கூட ஒயிட் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த ஒயிட் தான் பேஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுவும் நம்ம இது கூட ஆட் பண்ணணும். இப்போ இதை வந்துட்டு என்னோட கையில் வந்துட்டு இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் கிடச்சிருக்கு. ஸோ நான் இன்னொரு கோட் இதே மாதிரி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி க்ரீன் போட்டு அதுக்கப்புறமா ஒயிட் போட்டு அதே மாதிரி பண்ணோம். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான ஒரு நெயில் ஆர்ட் இது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த சைட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பட்ஸ் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக நெயில் பாலிஷ் ரிமூவர் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா இந்த சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு இதை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ப்ரஷ் இருந்துச்சுன்னா அது வச்சு க்ளீன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டாம்பிங் பண்ண போகிறோம். ஸ்டாம்பிங் பண்ணுறதுக்கு இந்த டிசைன் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் அதே மாதிரி நெயில் பாலிஷ் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ராப் பண்ணி ஸ்டாம்ப் பண்ணி நம்ம கையில் ஸ்டாம்ப் பண்ண வேண்டியதான். ஸ்க்ராப் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஸ்க்ராப்பரை வந்துட்டு ஒரு 45 டிகிரிஸ் அந்த இதில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக அது வரும். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட ஸ்டாம்பரில் அந்த இமேஜ் வந்துருச்சு. இதை என்னோடய கையில் வந்துட்டு நான் ஸ்டாம்ப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அந்த நெயில் பாலிஷ் ஃபுல்லாக நல்லா ட்ரையாக இருக்கணும். ஸோ அது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் நல்லா இப்படி ஸ்டாம்ப் பண்ணிக்கிறேன். சூப்பராக ஸ்டாம்ப் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு அந்த சைட்ஸில் இருக்கிறது மட்டும் ஜஸ்ட் கொஞ்சமாக க்ளீன் பண்ணால் போதும், முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் சூஸ் பண்ணி அதில் வந்து நான் 2 கலர் நெயில் பாலிஷ் ஒரு இமேஜ்லேயே வந்துட்டு போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹாஃப் இந்த கலர் போட்டுக்கிறேன், இன்னொரு ஹாஃப் வந்து ஒரு க்ரீன் கலர் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இதை நம்ம எந்த டைரெக்ஷனில் போட்டோமோ அதே டைரெக்ஷன்லேயே ஸ்க்ராப் பண்ணிவிட்டு ஸ்டாம்ப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டாம்ப் பண்ணியாச்சு. இதை என்னோட கையில் அப்படியே போட்டுக்க போகிறேன். கையில் போடும்போது இந்த
லைன் இருக்கு இல்லையா 2 கலருக்கும் நடுவில் அந்த லைன் வந்துட்டு கரெக்டாக உங்களோட வரலையும் மிடில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து 2 கலரும் நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் அந்தளவுக்கு தெரியல, பட் கேமராவில் தெரியல, பட் நேரில் நல்லாவே தெரியுது பாருங்கள். இப்போ கூட கொஞ்சம் லைட்டாக தெரியுது. ஸோ இப்போவும் அது இதுலேயும் வந்துட்டு அந்த சைட்ஸில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். ஸ்டாம்பிங் வந்துட்டு நம்மளோட ஒரு கற்பனையில் வந்துட்டு நம்ம என்ன மாதிரி வேணால் பண்ணலாம். நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு இந்துஸ் வேர்ல்டு தான். நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த நெயில் ஆர்ட் வந்துட்டு ரிவர்ஸ் ஸ்டாம்பிங். அதுக்கும் வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம இதை வந்து ஸ்டாம்ப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இமேஜை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டாம்ப் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம ஸ்டாம்ப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி சைடில் ஒரு அந்த ஸ்க்ராப்பரில் வந்துட்டு ஒரு கொஞ்சமாக இந்த க்ரீன் கலர் நெயில் பாலிஷ் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த க்ரீன் கலர் நெயில் பாலிஷ் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஹோல்ஸ்லலாம் வந்துட்டு நம்ம வைக்க போகிறோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம ரிவர்ஸில் பண்ணும்போது அது அந்த ஹோல்ஸில் கரெக்டாக அந்த க்ரீன் கலர் இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு டாட்டிங் டூல் எடுத்து இந்த மாதிரி ஒரு டாட் மட்டும் அந்த ஹோல் உள்ளே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம நிறைய டிசைன்ஸில் பண்ணலாம். இப்போ நான் ஹோல் வைக்கிறதுனால டாட்டிங் டூல் யூஸ் பண்ணுறேன். அப்படியே இல்லைன்னா நம்ம வந்துட்டு ப்ரஷ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நெயில் ஆர்ட் ப்ரஷ். ஸோ இப்போ வந்துட்டு இது அப்படியே வந்து நம்ம ட்ரை ஆக விட்டுறணும். இது வந்துட்டு நம்மளுக்கு ட்ரை ஆகிறதுனால நம்ம கையில் இருக்கிற நெயில் பாலிஷ் வந்துட்டு நம்மளுக்கு செமி ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இது கரெக்டாக ஒட்டும். ஏன்னா இது நம்ம ட்ரை ஆகலைன்னா இது ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆயிரும். ஸோ அதனால நம்மளோட என் கையில் வந்துட்டு நான் வந்து முன்னாடியே நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிட்டேன் பேஸ் கோட். அதனால அதுக்கு மேலே கொஞ்சமாக நான் டாப் கோட் அப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் கரெக்டாக ஒட்டும். அல்லது வந்துட்டு நீங்கள் ட்ரையான நெயில் பாலிஷ்லேயே அதை போட்டு ஒட்டினீங்கன்னா அது ஒட்டாது. இதுவுமே வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கக்கூடாது, கொஞ்சம் செமி ட்ரையாக இருக்கணும் நம்ம கையில் இருக்கிற நெயில் பாலிஷ். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ரிவர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது கரெக்டாக அதில் அந்த ஹோலில் மட்டும் அந்த க்ரீன் இருக்கிற மாதிரி தெரியணும். ஸோ அதுதான் கரெக்டான ஒரு மெத்தட். இப்போ வந்துட்டு ரெண்டுமே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நான் இதை வந்துட்டு ஸ்டாம்ப் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதுவும் வந்துட்டு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் உங்களோட வீட்டில் வந்துட்டு இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து உங்களுக்கு இதில் என்ன நெயில் ஆர்ட் பிடிச்சிருச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஃபைனலாக வந்து நம்ம போட்ட நெயில் பாலிஷ் எல்லாத்துக்குமே வந்துட்டு டாப் கோட் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கேளுங்க. நான் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய நெயில் ஆர்ட்ஸ் அப்புறம் பியூட்டி சம்மந்தமான நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்துஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. ஸோ நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Indhu. Bye.